என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தளபதி டாக்டர் ராமசாமி பண்டாரியார் அவர்களுடைய இந்த புண்ணிய பூமியிலே இருப்பதில் எனக்கு ஒரு கௌரவம். என் சொல்ல தேர்ந்தெடுப்புல வேளாளர் என்னும் இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற தளபதிகள் மன்னர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் இந்த அரசாங்கம் என்ன செய்தது, திட்டமிட்டே என்னுடைய வரலாறுகளை அழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வேலையில இந்த நாளிலும் இந்த வன்னியம்பாளையத்திலே பேரூர் பகுதியிலே டாக்டர் ராமசாமி பண்டாரி அவர்களுடைய இந்த விழா எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சாதாரண ஒரு சின்ன ஒரு கிராமத்துல கூட இந்த மாதிரி செய்ய முடியும். ஏன்னு சொன்னா எங்க ஊர்ல நான் இப்போ ஒரு 6 வருஷமா வச்சு கூப்பிட்டு இருக்கிறேன். எங்க ஊர் சோரத்தை பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமசாமி பண்டாரி அவருடைய படம் ஒட்டி வச்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாத இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, ஏதோ ஒரு நாள் வரோம், அவருக்கு வந்துட்டு வீர வணக்கம் சொல்றோம், இங்கதான் பிறந்தான்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே சொல்லிட்டு போனா ஒண்ணும் இல்லை. இதை நம்மளுடைய கிராமங்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்மளுடைய கோவில் சுவரு அடுத்த ஊர் பகுதியில எத்தனையோ அரசியல்வாதிகள் படத்தெல்லாம் வைக்கிறோம். நம்மளுடைய தாசன் ராமசாமி பண்டாரி அவர்களை வச்சு நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். பொங்கல் விளையாட்டு விழா, ஒவ்வொரு விளையாட்டு விழால நம்முடைய தாசன் ராமசாமி பண்டாரி, வெண்ணி காலாடியார், ஆட்சி வடிவமல்லத்தி, சுந்தலிங்க குருமன்னார் இவரோட பத்திலாம் வரலாறுகளை நம்ம பேச வைக்கணும். அப்படி நம்ம என்னதான் படைக்க போறோம், நம்ம இருக்கிற கொஞ்ச காலங்களில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு வருகால சந்ததிகளுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். நம்ம இந்த சமுதாயத்துல இத்தனை எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, ஏன் நம்ம சமுதாயத்தை வெளியே சொல்ல வைக்கப்படுறோம்னு சொல்லி எடுத்து சொல்லுங்க தயவு செய்து. ஏன்னா நாங்க இப்ப ஒரு பெண்களா ஒரு டீம் இந்திரகுல பெண்கள் ஒரு தளம் ஆரம்பிச்சிருக்கிறோம். வருகிற அக்டோபர் 9ஆம் தேதி கூட தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவருடைய குரு பூஜையில பொங்கல் வைக்கிறோம். 150 பேரு பொங்கல் வைக்கிறோம். ஏன் பெண்கள் சொல்றேன், இப்ப ஆண்கள்லாம் மத பிரியர்கள்லாம் நிறைய மாறிட்டாங்க. அதனால என்னமோ சோர்ந்து போயிட்டாங்க. அதனால பெண்களா நாங்க முயற்சி எடுத்து வைப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் எங்க பெண்கள்கிட்ட நாங்க பேசிட்டோம். கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் ராமசாமி பண்டாரி, அதே போல நெற்கட்டில் தேவலை வந்துட்டு வெண்ணி கலாடியா, ஒவ்வொரு தலைவர்களை பத்தி நாங்க பேசுறோம். பேசி அதுக்கு எல்லா பெண்களும் கலந்து கொள்ளணும்னு பேசுறோம். அதே போல ஆண்கள் உண்மையிலேயே நம்மளுடைய மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் அவங்க நிறைய பங்கு நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம வேணும் சோர்ந்தவர்கள் அல்ல. ஒரு வரலாறே இல்லாதவங்கள ஒவ்வொரு வரலாறையும் திருடி இது என்னுடைய வரலாறுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வீரமிக்க இந்த மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதை சொல்லுவதில் பெருமிதம் கொள்ள வேண்டும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டர் ராமசாமி பண்டாரி அவர்கள் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் வரிகொடா இயக்கம், கொரில்லா போர் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நம்ம அனைவரும் இன்னும் வீரமாக செயல்படுவோம். அடுத்த ஆண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். அதாவது இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, இதுக்குன்னு ஒரு கமிட்டி உருவாக்குங்க. கோயம்புத்தூர் பகுதியில் எல்லா கிராமங்களையும் சந்திச்சு நம்மளுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் இந்த படங்களை நீங்க வரைஞ்சி வச்சாலே போகும்போது வரும்போது அவங்க பார்க்க இது யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் மனசுல ஏற்றிக்குவாங்க. எதுவுமே பழகத்தான் சரியாகும். அதனால சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இங்க பண்ணாடி பட்டக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. டாக்டர் ராமசாமி பண்டாரி அவர்களுடைய வரலாறை பறைசாற்றுவதற்கு தமிழகம் எங்கும் மட்டுமில்ல உலகளாவிய இதை கொண்டு செல்வதற்கு இன்னொரு விஷயம், எனக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரை நான் பார்த்திராத ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதர் யார் என்றால் காசிமங்கன் ஐயா அவர்கள். அவர்களை பேசுவதற்கு மிகவும், ஏன்னா ஒரு விழா என்றால் எப்படி நடக்க வேண்டும், இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நான் முதலில் அவரை பார்த்து பெருமைப்பட்ட அந்த இலக்கியம் என்ற விழா. இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்க வேண்டும். ஏதோ நம்ம பேசணும், சின்ன சின்ன விஷயங்களை சண்டை போட்டுக்கிறோம், நாம் பெரியவன் நீ பெரியவன் பேசுறோம். அது அல்ல. நம்ம இருக்கிறதோட நம்ம என்ன சாதிக்கணும். இப்ப என்ன பொறுத்தளவு நான் திருநங்கையா இருந்தாப்புல எனக்கு ஒன்னு பிளஸ் பாயிண்ட் தான். ஆனாலும் இந்த தமிழகம் எங்கும் பயணித்து நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு காரணம். முதலாவது சமுதாயத்திற்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த சமுதாயத்தில் நான் பிறந்திருக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான்களை ஈன்றெடுத்த இந்த சமுதாயம், இந்த மகான்கள் மட்டும் இல்ல, கண்ணகியா எடுத்தாலும் சரி, எந்த தெய்வங்களா எடுத்தாலும் சரி, எல்லா தெய்வங்களும் இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள். அப்ப எதுக்கு நம்ம கூணி கூறுகணும்? நான் மல்லன் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எவ்வளவு வெட்கப்படுறாங்க, வெளியே தன்னை அடையாளப்படுத்துவதற்கே வெட்கப்படுறாங்க. அடுத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறத விட நாம நம்மளை வெளியே சொல்றதுக்கே அசிங்கப்படுறோம். எங்க சமுதாயத்துல நான் வெளியே சமுதாய ரீதியா பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனாலுமே நான் துணிஞ்சு வரேன்னு சொன்னா, நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது மற்ற சமுதாயத்தால அடிபட்டிருக்கிறேன்.
அந்த வழி எனக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு ஊரா போயிட்டு நாங்கள் இதெல்லாம் கலந்துக்கிறோம். நம்மளுடைய உறவுகள் கொஞ்சமாவது உணர்வோடு நம்மளுடைய இந்த தாசன் ராமசாமி பண்ணாடி அவர்களுடைய வரலாறு உலகிற்கு கொண்டு போவோம். அவர் மட்டுமல்ல, இன்னும் டிசம்பர் 20 வெண்ணிக்காலாடியார் அவருடைய நினைவு நாள் வருது. அதே போல நம்மளுடைய ஆட்சி வடிவமல்லத்தி வீரபாண்டி சுந்தரலிங்கம் பண்ணார் வரலாறுகளை நாம் நம்மளுடைய விழாக்களில் சொல்லுவோம். நம்மளுடைய பத்திரிகை எடுக்கும்போது இந்த மாதிரி தலைவர்களை படம் கட் அவுட் வைக்கும்போது வைப்போம். நடிகரையும் மற்றவங்களையும் தூக்கி வச்சு என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே இல்லை. அவர்கள் நமக்கு எந்த வரலாறையும் கற்றுத்தரவில்லை. நமக்கு உண்மையான வீரத்தை கற்றுக் கொடுத்த நம்மளுடைய தலைவர்களை நாம் அச்சிடுவோம். வணக்கம் உறவுகளை. ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறிவிட்டு அவரை பேச ஒருவேளை இந்த கோயம்புத்தூர் அவர்களை பயன்படுத்த என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஒருவேளை அண்ணே இமானுவேல் சேகருடைய நினைவிடம் கோயம்புத்தூர் தான் நான் அண்ணனை பயன்படுத்துகிறேன். ஏனென்று கேட்டால் வலிமை மிக்க அரசியல் ஊழியர்கள், வலிமை மிக்க தொழிலதிபர் நம்ம இருக்கும்போது நாம் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு நாட்டு நடுவிழாவை நம்ம உலக அறிய செய்யவில்லை. ராமசாமி பண்ணாடியாருடைய ஹிஸ்டரி நான் அப்போ தான் பார்த்தேன், கூகுளில் சர்ச் பார்த்தேன், வீடியோ விக்கிபீடியாவில் பார்த்தேன். அன்னியம்பால தேரிசனோ ஹிஸ்ட்ரின்னு வருது. தேரிசனோ ஹிஸ்ட்ரி நம்ம அதை மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும்? கூகுளில் ஏற்றணும், அந்த விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். ஆனாலும் கூட அண்ணன் இந்த குரு பூஜைக்கு அண்ணன்ட்ட கோயம்புத்தூரில் சிலம்பூரில் மிக சிறப்பு மிக்க நம்முடைய மல்லத்தியல் நடத்தி கொண்டிருக்காங்க. சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனாக இருக்கக்கூடிய அவங்க ஒரு இடத்துல பார்த்து அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நான் போய் நடத்துகிறேன். அப்போ போய் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே இந்த மாதிரி எனக்கு ஒரு பஸ் வேணும் அப்படின்னா. கடைசி நாள் அரசூலீஸ்வரத்துக்கு கூட பஸ் என்ன போராட்டம் நடந்து அவரோட சண்டை போட்டு நாங்களாம் வாங்கி கரெக்டாக வாங்கணும். அப்போ அவங்களுக்கு போனால் அண்ணன் சொன்னேன், பஸ்ஸுக்கு இதுக்கு எவ்வளோ, பஸ்ஸுக்கு 60,000 40,000 70,000 ஆகும்னு சொன்னேன். நானே சொன்னேன் ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 30,000 அமௌண்ட்டு ஒரு வேனுக்கு அண்ணன் கொடுத்தாங்க. ஒன்றுமே சொல்ல, நீங்கள் எப்போவுமே கேட்காதவங்க. இப்போ கொடுக்கக்கூடிய ஈகை பண்பை போல அந்த எப்படி நம்முடைய வரலாறுல படிக்கிறோம். பாடி முல்லைக்கு தேர் கொடுத்தாங்க. அண்ணன் ரிட்டையர்ட் ஆகிட்டு அவருக்கு இருக்க ஃபண்ட்ஸை வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சமூக அக்கறையும் சமூக உணர்வு இருக்கிறனாலும் அவர் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. எத்தனை அரசு ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த சமூகத்துக்காக இருக்கிறாங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின். ரிட்டையர்ட் ஆன பிறகு தன்னை குழந்தைகளுக்கு வரன் தேடுதல தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஹை லெவல் ஆஃபீஸர்ஸை கூட நம்ம ஆனாலும் கூட அண்ணனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமக்குடியில் இருக்கிற முடியும், கோயம்புத்தூர் பண்பாட்டு கழகமும் நம்ம ஃபார்ம் பண்ணி அதற்கான செயல்திட்டங்களை நம்ம கொண்டு வரணும். ஏனென்று கேட்டால் மிகப்பெரிய வரலாறு நம்ம இருக்கு. அது வரலாறு நீங்கள் எல்லாரும் சொன்ன விஷயத்த அண்ணன் அப்பவே சொல்லிட்டாங்க. அவருக்கான சிலையை வைக்கலாம், அவருக்கான விழாவை நம்மளே எடுத்துடலாம், அவருக்கான புத்தகத்தையும் வெளியிடலாம் அண்ணன் சொன்னார். மிக எனக்கு அவர் பேசிட்டு கேஷுவலாக சொன்னார். இதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதுக்கான பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது, அவர் திட்டமிட்டாரா இல்லைங்க, அப்படியே வாயில் வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள. அண்ணன் சொன்னாங்க இமானுவேல் சேகரனுடைய 90 கொண்டாடவில்லை. கிட்டத்தட்ட அவருடைய 17வது நினைவு நாள் 18வது நினைவு நாளை கொண்டாடி இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அரசியல் பரப்புரைக்காக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக சுயநலத்தில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் தளங்கள் வரக்கூடிய அந்த செய்திகளை பொதுத்தளங்களில் நம்ம பயன்படுத்தும் போது அவங்க தான் அந்த விழாவை நாங்க என்ன சொல்லியுமா ஒட்டுமொத்த தேவேந்திரன் தான் விழாக்கூடிய வெற்றி நாயனாக நாங்கள் கருதுகிறோம். மணிமண்டபம் கூட நீங்க ஒன்றும் சும்மா கிடைக்கல, எந்த அரசியல்வாதிகள் இல்லை. ஒவ்வொரு தேவேந்திரன் தன்னுடைய அரசாங்க போலீஸ் காவல்துறையுடைய குண்டுக்கு பலியாக தான் கிடைச்சது. அதனால அவர் விழாவாகட்டும் மணிமண்டபம் வெங்கலச்சில முழு பொறுப்பும் தேவேந்திரா பிறந்திருக்க ஒவ்வொருக்கும் பர்டிகுலரா பரமக்குடி கூட சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவேந்திரர் கூட எல்லாருமே பொறுப்பு வைத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்தியாவிலே மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவ பொற்கோயிலுடைய குரு. உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி பொற்கோயிலில் நுழைஞ்சதுனால தான் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவங்க இது பண்ணாங்க. அந்த பொற்கோயிலுடைய குரு பரமக்குடி வரார் அப்படின்னா அப்போ அதோடைய அந்த அவங்களுடைய சிந்தனை எப்படி இருப்பாருங்க. பொற்கோயிலில் இருக்கக்கூடிய சீக்கியர் சிந்தனையும் தேவேந்திரோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கு. தேவேந்திரோடைய வீரமும் பொற்கோயில் இருக்கக்கூடிய சிங்கோடைய வீரமும் ஒன்று போல இருக்கு. நீங்க அது மட்டும் இல்லை, நீங்க குடும்ப இயக்கத்துல பட்டேல் கூட நம்ம விவசாய இனத்தை சேர்ந்திருக்கிறோம். ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இந்த கோயம்புத்தூரை நாட்டு நடு விழாவாக இருக்கட்டும், நம்ம ராமசாமி பண்ணாடி விழாவாக இருக்கட்டும், நீங்க கமிட்டி கண்டிப்பா இன்னைக்கே போடுங்க. இப்பயே கூட நீங்க போட்டு ஒரு அக்வா கமிட்டி, தற்காலிக கமிட்டி போட்டு அதை நீங்க ரெடி பண்ணி நம்ம அடுத்த வருஷம் வரும்போது இதோட நம்ம சீரும் சிறப்பமாக கொண்டலாம் என்று கூறிக்கொண்டு, எனக்கு எப்பவுமே வாசு கூப்பிடுவாரு, ஆனா கூப்பிடல. ஆனா அண்ணன் எனக்கு பர்சனலா மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்போது அண்ணா நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு. அவர் கூப்பிடாவிட்டாலும்
நான் பிறந்த இந்த சமூகம் என்னுடைய உணர்வு இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். மிகப்பெரிய நான் ஒரு அவங்க தலைமையில் 2000 பெண்களை இணைச்சிருக்கோம். நாங்க ஆம்பளையில யாரும் நம்பல, இன்க்ளூடிங் நானும் தான், என்னையும் நம்ப வேண்டாம். அதனால பெண்கள் இயங்கிட்டு இருக்காங்க, அவங்க நாங்க டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். குடியுள்ள அது சம்பந்தமா அண்ணன் நாங்க பேசப்படுவோம். அதனால இறுதி உரையாக அண்ணன் இந்த விழாவை இந்த ராமசாமி பண்ணாடியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் கூற நான் ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி நம்முடைய உறவுகள் வந்திருக்கீங்க, ஒரு முடிச்ச பிறகு சுய அறிமுகம் பண்ணிட்டாங்க. நான் யார் போடுற அண்ணன் யாரு பேண்ட் ஷர்ட் போடுற இல்லை, அவர் அண்ணன் சொல்றாங்க இவரு டெப்டி கலெக்டர் வந்து வைக்கலாம். நமக்குள்ள ஒரு சுய அறிமுகம் நம்ம பண்ணிக்கலாம். ஆகையால இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க பெருமை அடைகிறேன். ஆனால் கூட நம்ம அவருக்கான ஒரு வீர வணக்கத்தை செலுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அனைவரும் எழுந்து நின்று ராமசாமி பண்ணாடிக்கு ஒரு வீர வணக்கம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இவருடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து, அதாவது நம்முடைய ஆளுநர் வந்து இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிச்ச மிக பெருமையான ஒரு விஷயம். அதனால உங்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்க குடும்ப சார்பாக மெயில் அனுப்பலாம். அடுத்த ஆண்டு வருகின்ற நம்முடைய ஜனவரியில் இருக்கக்கூடிய அந்த ரிபப்ளிக் டேல ராமசாமியுடைய பன்னாடியோடைய வாரிசுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யலாம். வாவுசி கப்பலோட்டிய தமிழ் வாரிசுன்னு சொல்லிட்டு 40 பேர் இருக்காங்க, பாரதியார் வாரிசுன்னு வரும், இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட நான் முடித்துக் கொள்கிறேன்.